بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد ممددة. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். பாலைவனம் செழிக்க வந்த பாலாறு, பாருலகு சிறக்க வந்த பன்னீர் ஊற்று, பேரறிவு பெருக வந்த பயிற்சி கூடம், பெருவாழ்வு அழைக்க வந்த ஒளி விளக்கு, பேரிரையின் திருத்தூதராய் வந்துதித்த பெருமானார், நானிலம் சிறக்க வந்த செழிக்க வந்த நாயனின் திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாமத்திற்கு எனது கனிவான பணிவான சலாத்தினை முதற்கண் காணிக்கையாக்கிக் கொண்டு தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சித்து வருகின்ற இந்த ஒன்றிய அரசு புதிதாக வக்ஃப் திருத்த மசோதா என்ற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்துள்ளது. இதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமுதாய அமைப்புகளும் அனைத்து ஜமாத் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளரும் வக்ஃப் பொதுக்கூட்ட பணிக்குழுவினுடைய தலைவரும் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய தலைவருமான எங்கள் பாசமிகு காக்கா முகமது பரூஸ் அவர்களை தலைமையேற்று தலைமையுரையாற்றி தருமாறு இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பிலே அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு என்னை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்ட கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தின் பணிக்குழு நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டவனாக அடுத்தடுத்து பேச்சாளர்கள் பேச வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான வாய்ப்பு எடுத்து எனது தலைமை ஏற்றுக்கொண்டு அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரையாற்றிய பாசத்துக்குரிய காக்கா
முகமது பரூஸ் காக்கா அவர்களுக்கு நன்றி. மக்கள் நல பாதுகாப்பு கழக தலைவர் நஜமுதீன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிமுதீன். அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்க வருமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்ற உறுப்பினரும் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளரும் பழைய மத்துவப்படி ஜமாத்தினுடைய செயலாளருமான என் பாசத்திற்குரிய தம்பி MS சப்ராஸ் நவாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இறைவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று வரவேற்புரையை தூணின்றி வான் படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழுமே. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்களின் மீதும் சபாக்கள் மீதும் உண்டாவதாக. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு மசோதாவை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காரணமே கீழக்கரை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஊர் நலனை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு மக்களை ஒன்றிணைந்து செயல்படுவது இதன் நோக்கமாகும். ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட மசோதா ஏன் எதிர்த்து பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்றால், இந்தியாவிலே ரயில்வே துறைக்கு அடுத்து சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் துறை வக்ஃபு வாரிய சொத்துக்கள் தான். வக்ஃபு வாரிய சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்களாலும் நன்கொடையாளர்களாலும் மனம் விரும்பி சொத்துக்களை தங்கள் நினைவாக மசூதிக்கும் மதரசாக்களுக்கும் நன்கொடையாக வழங்கப்பட்டு அதை பராமரிக்கவே வக்ஃபு வாரியம் அமைக்கப்பட்டது. சொத்துக்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனை சீர்குலைக்கும் வகைக்கு இந்த மசோதாவை நிறைவேற்ற ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டு வருகிறது. இதனை கண்டித்து இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தும் தலைவர் வக்ஃபு பொதுக்குழு கூட்ட பொருளாளர் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு முகமது பரூஸ் அவர்களையும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் முகமது ஜலீல் நகர் SDPI கட்சி தலைவர் அவர்களையும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு ஜனாப் சேகு பசீர் அஹ்மத், துணைத் தலைவர் ஜனாப் முகமது அஜியார், முகமது சுபை அவர்களையும் மற்றும் அனைத்து ஜமாத் நிர்வாகிகளையும் அனைத்து சமூக அமைப்புகள் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கருத்துரை ஏற்ற இருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாநில துணைத் தலைவர் இளைஞரணி ஜனாப் நெய்னா முகமது அவர்களையும் SDPI கட்சி நகர இணைச் செயலாளர் MS அமீத் வைசால், விடுதலை சிறுத்தை கட்சி நகர் செயலாளர் இதயத்துல்லா, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் நகர் துணை செயலாளர் பௌசுல் அமீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை செய்ய இருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியில் மாநில துணைத் தலைவர் B அப்துல் அமீத் அவர்களையும், வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் SM சம்சுதீன் அவர்களையும், வழக்கறிஞர் AS அலாவுதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றியை சொல்ல இருக்கும் S அபுபக்கர் சித்திக் அவர்களையும் வரவேற்கிறேன். கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் வரவேற்பு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் ஒன்றிணைந்து
ஒத்துழைப்பு தந்து ஆதரவையும் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்புக்கு வழங்க வேண்டும் என கூறி எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சிறப்பான முறையில் வரவேற்புரை நல்கிய அன்பு தம்பி நவாஸ் அவர்களுக்கு கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கண்டன கோஷம் வழங்க வருமாறு அன்பு சகோதரர்கள் ஃபாரூக் ராஜா முகமது, அகமது நதீர், மொய்தீன் இப்ராஹிம் மாமா, சையது இப்ராஹிம், ஷேக் சதக், நபீல், யாசின் ஆகியோரை கண்டன கோஷம் வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை கிழக்கரை நகர் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஜெயினுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். துணை செயலாளர், கிழக்கரை நகர் துணை செயலாளர். வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக நடக்கப்படும் இந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்தின் கோஷம் அனைத்து சகோதரர்களும் எழுந்து நின்று கோஷம்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கோஷத்துக்கு அதுதான் வேல்யூ. கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 ஓடி அரசை கண்டிக்கின்றோம் ஓடி அரசை கண்டிக்கின்றோம் ஓடி அரசை கண்டிக்கின்றோம் ஓடி அரசை கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களின் சொத்தை சூறையாட முஸ்லிம் சொத்தை சூறையாட முஸ்லிமின் சொத்தை சூறையாட முஸ்லிம் சொத்தை சூறையாட வக்ஃபு சட்டத்தை கண்டிக்கின்றோம் வக்ஃபு சட்டத்தை கண்டிக்கின்றோம் குடியுரிமை சட்டம் போல முத்தலாக் சட்டம் போல இஜாப் சட்டம் போல வக்ஃபு வாரிய சட்டமா வக்ஃபு வாரிய சட்டமா கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஆதாரிக்கும் அம்பாரிக்கும் ஆதாரிக்கும் அம்பாரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்ய ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்ய முஸ்லிம்களின் சொத்துகளை முஸ்லிம்களின் சொத்துகளை சூறையாடும் ஒன்றிய அரசை உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் தூண்டாதே 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 முஸ்லிம்களை தூண்டாதே கைவீரே 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 முஸ்லிம்களை தோண்டுவரை கைவீரே சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே சிரிக்காதே சிரிக்காதே முஸ்லிம்களின் வாழ்முறையை சிரிக்காதே கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்
பாசிசத்தை கண்டிக்கின்றோம், பாஜகவை கண்டிக்கின்றோம். சோழிய முடிப்போம், சோழிய முடிப்போம், சோழிய முடிப்போம், சோழிய முடிப்போம். பாசிசத்தின் சோழியை முடிப்போம், பாசிசத்தின் சோழியை முடிப்போம், மனிதர்ம ஆட்சியின் சோழியை முடிப்போம், சோழிய முடிப்போம், சோழிய முடிப்போம். பார்ப்பனி ஆட்சியின் சோழியை முடிப்போம், அரங்கத்த ஆட்சியின் சோழியை முடிப்போம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி. தமுக நகர் செயலாளர் ஜமீலா, தமுக நகர் செயலாளர் ஜமீல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். படைப்புகள் எல்லாம் பணிந்தொழுகும் பரம்பொருளே போற்றி போற்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். துவண்டு விழா வாழ்வு தந்து துலங்கிடும் இஸ்லாம் நெறி தந்து வறியவருக்கும் மனம் உரியவருக்கும் ஓர் வழிகாட்டி தந்த உத்தம திருநபியின் மீது, அன்னாரின் வழிநடக்கும் உலகத்தார் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக எனும் சாந்தியும் சமாதானமும் பொதிந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நாட்டின் நிலை அறிந்து வீட்டின் வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வாய்மை எனும் வாள் எடுத்து உரிமையை முழக்கமிட கூடியிருக்கும் உண்மை முஸ்லிம்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய தளபதிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அனைத்து ஜமாத் பொதுமக்களே, எங்கள் தொப்புக்கொடி உறவுகளே, இங்கு வந்து உரிமை மீட்டெடுக்க துடிக்கும் உங்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றிகள். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டின் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் தங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முஸ்லிம்களுக்கு என மார்க்க சட்ட திட்டங்கள் வழிவகுத்த முறையில் சொத்துக்களை தானமாக, தர்மமாக, இறைவன் பெயரில் பொதுவாக்கி அதனை நெறிமுறைப்படுத்தி செயல்படுத்தி இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே சிறு சிறு குறைகள் நடக்கும். அதனை கண்டறிந்து செயல்படுத்த அதற்குரிய காரிய கமிட்டிகள் அமைத்து வகுப்பு எனும் வரையறைக்குள் ஒழுங்குபடுத்தி வருகிறது என்பது உலகறிந்த உண்மை. HRC என்று இன்று நாம் இந்து அறநிலையத்துறை என்று எப்படி பெயர் உள்ளதோ அதுபோல நல்ல அறங்களை செய்வதற்கு செயல்படுத்தும் துறைதான் வகுப்பு. வகுப்பு எனும் சொல் விரும்பத்தகாத வார்த்தை போன்று பொதுவெளியில் சித்தரிக்கப்படுவதன்று. பொருள் வைத்திருப்போர், நிலம் வைத்திருப்போர் தங்களின் நன்மைக்காக இறைவனின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு வக்ஃப் அல்லாஹ்வின் பக்கம் நிலைநிறுத்தி இதன் மூலம் மருத்துவமனைகள், இல்லங்கள், வர்த்தக நிறுவன உதவி மையங்கள், அரபி பாடசாலைகள் எனும் மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள், மஸ்ஜித் எனும் இறைவனுக்கு வழிபணியும் பள்ளிகள் எல்லாம் முறையாக செயல்படுகின்றன. இஸ்லாமிய வகுப்பின் கீழ் இயங்கும் பெருவங்களில் மற்றும் மருத்துவமனைகளில் முஸ்லிம்கள் மட்டும் பயனடைவது இல்லை, அனைத்து மத சகோதர சகோதரிகளும் பயனடைகிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இந்த சொத்துக்கள் அப்பன் பாட்டன் எழுதி கொடுத்தவை. நீங்கள் இதனை எப்படியெல்லாம் ஆட்டை போட முடியும் என்கிற பெயரில் ஏதோ முஸ்லிம்கள் உங்களிடம் சட்டத்தை திருத்தம் செய்ய சொன்னது போல ஏதேதோ செய்ய துடிக்கிறீர்கள். இந்திய முகலாய ஆட்சிக்கு பின்னால் வெள்ளையர்கள் ஆட்சி செய்த போது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் காலம் பின்னோக்கி தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. அந்த வெள்ளையரின் கல்விக் கொள்கை ஏற்காமல் கல்வியை புறக்கணித்ததால் இன்று வரை கல்வியில் பின்தங்கிதான் உள்ளது. வேலை வாய்ப்பு, மருத்துவம், உயர்கல்வி எல்லாம் எட்டா கனியாக இன்று வரை உள்ளது. இவர்களுக்கு என்ன செய்வது என்று
மேம்படுத்த என்ன யோசிக்கலாம் என்று முஸ்லிம்களின் எழுத்துக்களை சூறையாட நினைத்து சட்ட திருத்தம் கொண்டு வருவது எவ்வளவு பெரிய அநியாயம். அந்நிய பரங்கிய வெள்ளையர்கள் கூட செய்யாததை இந்த அஜெண்டா போட்டு நிறைவேற்ற பெரும்பான்மை மக்கள் ஓட்டுக்களை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுகிறீர்கள். எந்த ஒரு நாடும் தன் நாட்டு மக்களின் உரிமைகளை பிடுங்கி தனதாக்கிக் கொள்ள எண்ணால். முஸ்லிம்களே, நீங்கள் விழித்தெழுங்கள். உறக்கம் போதும். உரிமைகள் இழந்து விட்டால் வரும் எதிர்காலம் சந்ததிகள் என்னவாகும் எண்ணி பார்க்கும் தருணம் வந்துவிட்டது. இந்த கொடிய சட்டம் திருத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டால் நீங்கள் தொழும் பள்ளி, அடக்கஸ்தலம், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கூடங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று இழந்து வெகு தூரம் இல்லை. ஒன்றுபடுங்கள், ஓரணியில் திரண்டு. மக்கள் குரல் ஒன்றுதான் உலகில் அனைத்தையும் வென்றுள்ளது. நமக்கென இருந்து விடாதீர்கள். இந்த நாடு நம்முடையது. வக்ஃப் சொத்து முஸ்லிம்கள் கூறியது. எங்களின் சொத்துக்களை நிர்வகிக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் பிரிவினையை உண்டாக்கும் விதத்தில் முஸ்லிம்களின் விரோத போக்கை விட்டுவிட்டு நாட்டின் ஆக்கப்பூர்வ முன்னேற்ற வழிகளில் முன்னெடுத்து செல்லுங்கள். வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சிறப்பான முறையில் கருத்துரை வழங்கிய கீழை மைந்தன் கவிஞர் ரோசுலைமின் காக்காவிற்கு நன்றி. அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய செயலாளர் ஷேக் ஹுசைன் காக்கா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஷேக் காக்கா. அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய செயலாளர் ஷேக் ஹுசைன் காக்கா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வரலையோ? அடுத்தபடியாக கருத்துரை வழங்க வருமாறு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாநில இளைஞர் அணி துணைத் தலைவரும் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளருமான பாசத்திற்குரிய தம்பி நைனா முகமது அவர்களை கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகளே, அன்புக்குரிய பெருமக்களே, சான்றோர்களே, கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்களே, கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் தலைவர், பணிக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில எஸ்டிபி கட்சியினுடைய தமிழ் மாநில துணைத் தலைவர், இந்த மண்ணின் மைந்தர் அப்துல் ஹமீது காக்கா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல் ஹமீது காக்கா அவர்களை வருக வருகவன கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். எஸ்டிபி கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், தமிழ் மாநில துணைத் தலைவர், எங்கள் போசத்திற்குரிய சகோதரர் அப்துல் ஹமீது அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம்.
நம் மண்ணின் மைந்தன், பாசத்துக்குரிய நண்பர், எஸ்டிபி கட்சியின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீது அவர்களை நானும் வரவேற்கிறேன். கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்புக்கும் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் என்றென்றும் நின்று அலர்ட்டுமாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறதை நினைத்தால் பெருமையாக உள்ளது, அதே நேரத்தில் வருத்தமாகவும் உள்ளது. ஏனென்றால் கடந்த 11 ஆண்டுகளாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் போராட்ட களத்திலே தான் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடருமா இல்ல முடியுமா? ஆரம்ப காலத்தில் சிஏ பிரச்சனையில் இருந்து ஹிஜாப் பிரச்சனை, இது போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சு கொண்டேதான் இருக்கிறோம். அனைவரும் அறிந்த பிரச்சனைகள் தான். ஆனால் இதற்கு முடிவு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுவரையும் முடிவு எட்டியதாக தெரியவில்லை. இப்போது வக்ஃப் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறோம். எதற்காக முடிவு தெரியுமா என்பது இறைவன் ஒருவனை அறிவான். இருந்தாலும் நாம் போராடக்கூடிய கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கிறது. நாம் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். வக்ஃப் என்பதை பற்றி சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. வக்ஃப் என்பது நம் முன்னோர்கள், செல்வந்தர்கள் நமது இஸ்லாமிய சமூகத்திற்காக, கல்வி உயர்வுக்காக, சிறுபான்மையினரின் மேம்பாட்டுக்காக, ஏழை எளிய மக்கள்களின் வாழ்வு உரிமைக்காக, முன்னேற்றத்திற்காகவும், பள்ளிவாசல்களின் வளங்களை பாதுகாக்கவும், பள்ளிவாசலை மேம்படுத்தவுமே இந்த வக்ஃப் என்ற கூட்டமைப்பில் சொத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். இந்த சொத்துக்கள், இந்த சட்டம் என்பது 1923 பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 1954 இந்த அமைப்பை ஏற்படுத்தி 2013 இச்சட்டத்தை மாற்றம் செய்து இன்று இச்சட்டத்தின் மசோதாவில் பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றது. அந்த மாற்றத்திற்காக நாம் யாரும் போராடவில்லை. ஆனால் இப்போது சட்ட மசோதாவில் மாற்றங்களினால் நமது உரிமையான சொத்துக்களின் பாதுகாப்பு இலக்கு நேரிடுமோ என்ற அச்சத்துடனே நாம் அனைவரும் போராட வேண்டிய கட்டத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். நமது சொத்துக்கள் என்பது சாதாரணமான சொத்துக்கள் அல்ல. இந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவின் 3வது இடத்தில் உள்ள சொத்துக்களாக இருக்கிறது. முதல் இடத்தில் இந்திய ராணுவ சொத்துக்களும், இந்திய ரயில்வே சொத்துக்கள் 2வது இடத்திலும், இந்தியாவின் பெரும்பான்மையான சொத்துக்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் பரப்பளவு உள்ள சொத்துக்கள் நமது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. இதுக்காக இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து இன்றைய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நமது மாநில கட்சிகளும், நமது சமூகத்தை சேர்ந்த வக்ஃப் தமிழ்நாடு சேர்மன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த சட்டத்தை மாற்ற கோரி போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது வலுவிழந்து வந்துதான் கொண்டிருக்கிறது இந்த சட்டம். இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் வலுவிழக்கும். நமது போராட்டங்களும் இன்னும் வெளிப்படும். இந்த போராட்டம் இதோடு நின்று விடாமல் இதன் முதல் கட்டமாக கிழக்கரையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு ஊரிலும் இது தொடரும் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு வாய்ப்பளித்த இன்னும் சிறப்பு பேச்சாளர்கள் இதை பற்றி விளக்கோரைகள் பேசுவார்கள். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். சிறப்பான முறையில் கருத்துரை வழங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில இளைஞரணி தலைவர் அம்பூர் தம்பி நைனா முகமது அவர்களுக்கு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பில்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர் செயலாளர் ஹிதாயத்துல்லா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹிதாயத்துல்லா. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. இந்த இனிய மாலை வேளையிலே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை இங்கே நாம் காண முடிகிறது. இந்த அழகிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய அரசிற்கு ஒரு வகையில் நன்றியை கூறிக்கொண்டு, இத்தகைய மக்கள் திரளை ஒவ்வொரு முறையும் இவ்வாறு பெரும் கூட்டங்களாகவும் கட்டுக்கடங்காத காட்டு ஆறாகவும் அணிதிரளச் செய்வதே உங்களுக்கு வேலையாகிவிட்டது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, இந்த மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும், சகோதர சகோதரிகளையும், சமுதாய ஆர்வலர்களையும், அனைத்து கட்சி உறுப்பினர்களையும், தலைவர்களையும், கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகளையும், பத்திரிகை நண்பர்களையும், காவல்துறையையும் ஒளி ஏற்படுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். வக்பு என்றால் என்ன? ஏதோ நான் அறிந்த சில விஷயங்கள், என்னால் மிகப்பெரிய வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சட்ட மேதைகள் இருக்கிறார்கள், அவர்கள் கூறுவார்கள். நான் அறிந்ததை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வக்பு என்பது நமது முன்னோர்களால், இஸ்லாமிய அரசர்களால், பெரும் செல்வந்தர்களால் தங்கள் சொத்தின் ஒரு பகுதியை இறைவனுக்காக, இறை வழியில் ஏழைகளுக்காக தானமாக கொடுப்பது வக்பு ஆகும். அவ்வாறு வக்பு செய்யப்பட்ட சொத்துக்களில் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் உரிமையும் உண்டு, அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் உண்டு. இந்த ஒன்றிய பாஜக அரசின் செயல் திட்டங்கள் மற்றும் ஆட்சி காலத்தின் ஆட்சி முறைகளை சற்று கவனித்தோமையானால், மக்களுக்காகவோ இல்ல மக்களின் நலன் பெறவோ எந்த ஒரு செயல் திட்டமும் இருக்காது. அவர்களை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினார்களா என்றால் ஒருபோதும் இல்லை. எனவே அவர்கள் பணத்தை முதலீடு செய்தும் பணத்தை லாபமாக ஈட்டுவதற்காகவும் அரசியல் செய்ய வந்தவர்கள். அவர் முதலாளிகளுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் பெரும் பெரும் ஏக்கர் நிலங்களையும், பெரும் பெரும் வணிக வளாகங்களையும், பெரும் பெரும் அரசு துறைகளையும் விலை பேசி விற்கக்கூடியவர்கள், அதன் மூலம் கமிஷன் பார்க்கக்கூடியவர்கள், தரகர்கள் ஆவார்கள். இந்த வக்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்காக தானம் செய்யப்பட்ட சொத்து. அது இந்திய அளவில் பார்ப்போமேயானால் 3ஆம் இடம் வகிக்கின்றது. முதலிடமாக இந்திய ராணுவமும், 2வது இடமாக இந்திய ரயில்வேயும் சொத்துக்களில் 2 இடங்களை, மிகப்பெரிய இடங்களை பிடிக்கின்றன. 3வது பெரிய இடத்தினை நமது வக்பு வாரியம் கையகப்படுத்தியுள்ளது. இந்த வக்பு வாரியத்தின் சொத்துக்களின் மதிப்பு, அதை பராமரிக்கும் விதம், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவர்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களே. இவர்களிடம் இப்படி சொத்துக்கள் இருந்தால் இவர்கள் காலத்திற்கும் என்றும் சிறந்தவர்களாகவே மேலோங்கி இருப்பார்களே, இவர்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது, இவர்களின் வாழ்வுரிமையை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வக்பு வாரியத்திற்கு எதிரான மசோதாவை, ஒரு திருட்டு சட்ட மசோதாவை திருத்த மசோதா என்கின்ற பெயரில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடாது என்பதனை கண்டித்து
ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய கடமையை அவருக்கு நினைவுபடுத்தும் விதமாக மிக அழகிய ஒரு நற்பணியை இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு மற்றும் கீழக்கரையை சார்ந்த அனைத்து கட்சிகள், இயக்கங்கள், சமுதாய அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒற்றுமையோடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்றிய அரசிற்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றோம். இது வெறும் கவன ஈர்ப்போ கண்டன பொதுக்கூட்டம் மட்டுமே. நீங்கள் தொடர்ந்து இந்த மசோதாவை அமல்படுத்துவீர்களானால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எத்தகைய கூட்டம் இஸ்லாமியர்களால் ஒன்றிணைக்கப்பட்டதோ அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக எத்தனை மாற்று மத சகோதரர்களும் எத்தனை தொப்புள்கொடி உறவுகளும் எங்களோடு ஒன்றாக நின்றார்களோ அவர்களையும் அதைவிட மேலான ஒரு கூட்டத்தையும் தொடர்ந்து கூட்டி திருத்த சட்டம், இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நீங்கள் அமல்படுத்துவீர்களானால் தொடர் முற்றுகை போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் ஜனநாயக வழியில் ஏற்படுத்தி மீண்டும் மறைந்து போன சாயின் பாக்குகளுக்கு உயிர் கொடுத்து இஸ்லாமியர்களின் உரிமையை நிலைநாட்டுவோம், வக்ஃபு சொத்தை காப்போம், அதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒன்றிணைத்து களம் காணுவோம், வெற்றி அடைவோம், இறைவன் வழியில் என்றென்றும் ஓரணில் கிடைவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அழகிய வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி அமர்கிறேன். நன்றி, வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கத்தின் ஜமாத்தினுடைய தலைவர் செல்லவா அப்துல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. சோமனுக்கு இடம் இல்லை. எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சோமு அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கருத்துரை வழங்க வருமாறு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியினுடைய நகர் இணை செயலாளர் அன்பு தம்பி ஹமீது பைசல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவனுடைய சாந்தியின் சமாதானமும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர் மீதும் உரித்த அகற்றுமாக என்கிற பிரார்த்தனையோடு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து ஜமாத்துடைய பிரதிநிதிகள், அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகளுடைய கூட்டு முயற்சியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு உரிமை கவன ஈர்ப்பு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் பொருளாளர் மரியாதைக்குரிய காக்கா ஃபரூஸ் காக்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இறைமறை வசனத்தோடு கிராத் ஓதி ஆரம்பித்த என்னுடைய அருமை மகனார் அகமது ஃபாரிஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே வரவேற்பு ஆற்றிய கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து ஜமாத்துடைய பழைய குத்தாவளி ஜமாத்துடைய செயலாளர், கீழக்கரை நகர்மன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய சகோதரர் சஃப்ராஸ் நவாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியுடைய கீழக்கரை நகர் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் முகமது ஜலீல் அவர்களே, எனக்கு முன்னதாக கருத்துரையாற்றிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாநில இளைஞரணி செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் நெய்னா முகமது அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நகர செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஹிதாயத்துல்லா அவர்களே,
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நகர் இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய காக்கா கவிஞர் ஃபௌசுல் அமீன் அவர்களே, எனக்கு பின்னதாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டியுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர் தூத்துக்குடி சம்சுதீன் அவர்களே, வக்பு வாரியத்தை பற்றிய சட்ட விழிப்புணர்வை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பாசத்துக்குரிய சகோதரர் அலாவுதீன் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்சிபி கட்சியுடைய தமிழ் மாநில துணைத் தலைவர் பாசத்துக்குரிய காக்கா அப்துல் ஹமீத் அவர்களே, இறுதியாக நன்றியாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்தவனாக என்னுடைய சிறிய கருத்துரை ஆரம்பம் செய்கின்றேன். ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்த காலம் முதல் இன்று வரை அவர்களுடைய தாய் அமைப்பான RSS உடைய அஜெண்டாக்களை இந்தியாவிலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே பல்வேறுபட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். RSS உடைய அஜெண்டா என்னவென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களை பூண்டோடு அழிக்க வேண்டும், அவர்களை மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும், அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பறித்து வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அஜெண்டாக்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய தாய் அமைப்புக்கான விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்களை என்ன செய்யறாங்க, ஒன்றை பின் ஒன்றாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை தகர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாபர் மசூதிக்கு எதிரான பிரச்சாரத்தை 50-60 ஆண்டு காலமாக எடுத்து அதை கடவுளின் பேரால் கலவரமாக மாற்றி அந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி அந்த இடத்தை ராமருக்கு கோவில் கட்டியிருக்கிறார். எந்த உத்தரப்பிரதேசத்திலே அவர் ராமருக்காக கோவில் கட்டினாரோ அந்த உத்தரப்பிரதேசத்திலே அந்த ராமரை அவரை தோற்கடித்து விட்டார். ஏற்கனவே பலமுறை நிறைய எம்பிக்கள் ஜெயிச்ச அந்த உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு பாதிக்கு பாதி கூட நிச்சயம் இல்ல, வெற்றி பெற முடியாத அளவிற்கு கடவுளே அவர்களை கைவிட்டு விட்டார். அதுக்கு அடுத்தபடியாக ஹிஜாபுடைய பிரச்சனை, கல்லூரி மாணவிகள் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடாது என்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் பெண்கள் எல்லாம் தலைவரி கோலமாகத்தான் செல்ல வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்த துடித்த காலத்தை நம்ம பார்த்தோம். இந்த முஸ்லிம்களை இந்த தேசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை காட்ட வேண்டும், உங்களுடைய முப்பாட்டனாருடைய ஆவணங்களை காட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த தேசத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தி அகதிகள் முகாமுக்கு செல்லப்படுங்கள் என்கிற அடிப்படையில அந்த சட்டத்தை கொண்டு வந்த போதுதான் இஸ்லாமிய சமூகம் விழித்தது. குறிப்பாக இஸ்லாமிய ஆண்களுக்கு முன்பாக இஸ்லாமிய பெண்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த சட்டத்துக்கு எதிராக எங்கள் இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்ற அடிப்படையில சாகின் வாக்குகளை கையில் எடுத்தார்கள். தேசம் முழுவதும் பிரச்சாரம் போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவு இந்த சட்டத்திலிருந்து ஒரு இஞ்சி கூட நகல மாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவும் மோடியும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அடித்து விரட்டப்பட்டு இந்த சட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக முத்தலாக்குடைய சட்டத்தை கொண்டு வர்றான். இதோ இஸ்லாமிய பெண்கள் மீது ரொம்ப பாசம் வந்தது போல யாராவது முஸ்லிம் பெண்களை தலாக் 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 என்று சொல்லிட்டா, முத்தலாக்கு சொல்லிட்டா அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். ரொம்ப இஸ்லாமிய பெண்கள் மீது இவருக்கு ரொம்ப பாசம் நேசம் அதிகமாக வந்திருக்கு. இவர் முதலமைச்சராக இந்த குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் நடக்குது. 3000 முஸ்லிம்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் கற்பழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அந்த குஜராத்தை ஆட்சி செய்தவர் தான்
இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப அன்னைக்கு உங்களுடைய சொந்த இடத்துல நடந்த கலவரத்தை தடுக்க திராணி இல்லாமல் அங்கே கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் தாங்கள் பிரதமராக வந்த பின்னால விடுதலை செய்தீங்களே, உங்களுக்கு இப்ப இஸ்லாமிய பிள்ளை மீது அவ்வளவு அக்கறையா? அவ்வளவு நல்லவனா நீங்க? கட்டின கொண்டாட்டிய வச்சு கொடுத்த நடத்த வக்கில்லாமல் அந்த பெண்மணியை நடுத்தரில் விட்டு வந்தீங்களே, உங்களுக்கு எங்க பங்கு மேல அவ்வளவு பாசமா? இப்படிப்பட்ட சமயத்தை தான் இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பேசக்கூடிய முக்கியமான ஆட்கள் சட்டத்தை பத்தி பேசுவாங்க. இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம், இஸ்லாமிய சமூகம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்னடா ஒரே சட்டம், வக்பு சட்டம், குடியுரிமை சட்டம், ஹிஜாப் சட்டம், முத்தலாக் சட்டம், ஒரு சட்டமா போடுறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம போராடி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய போராட்டம் என்பது வக்பு வரையத்துக்கு மட்டுமான போராட்டம் அல்ல, குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, முத்தலாக்குடைய சட்டத்துக்கு போராட்டம் மட்டுமல்ல, ஹிஜாபுடைய சட்டத்துக்கு போராட்டம் மட்டுமல்ல, இந்த தேசத்திலிருந்து பாசிச பயங்கரவாதிகளுடைய சித்தாந்தத்தை முறியடிக்கும் வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாசிசவாதிகளே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த போது நீங்கள் விழித்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் விழித்து விட்டோம். இனி உங்களுக்கு உறக்கம் என்பதே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய கருத்துரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில் கருத்துரை வழங்கிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியினுடைய இணை செயலாளர் அன்பு தம்பி அமீது பைசல் அவர்களுக்கு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிழக்கு திரை ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு நண்பர் நசீர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இல்லம்மா தீர்மானம். அடுத்தபடியாக இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இப்பொழுது வாசிக்கப்பட இருக்கிறது. முதல் தீர்மானத்தை சப்ராஸ் நவாஸ் அவர்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர் அவர்கள் வாசிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் தீர்மானம் நவாஸ் அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு தீர்மானம் 5 தீர்மானம் போடுவோம்னு சொல்லி நம்ம முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல முதல் தீர்மானமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்யும்படி இந்த பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. சிறுபான்மையர் உரிமைகளை பறிக்கப்படும் இந்த செயலுக்கு இந்த பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. இரண்டாவது தீர்மானத்தை வாசிக்குமாறு கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பசீர் காக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இரண்டாவது தீர்மானத்தை வாசிக்குமாறு மரியாதைக்குரிய சகோதரர் கரோன் அகமது ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 2, சிறுபான்மையினர் கல்வி உதவி தொகை மற்றும் தமிழக அரசுக்கு தர வேண்டிய கல்வி தொகைகளை ரத்து செய்வதற்கு ஒன்றிய அரசை இந்த பொதுமக்கள் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த தொகையினை
உடனடியாக வழங்க இந்த கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். மூன்றாவது தீர்மானத்தை வாசிக்குமாறு கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய காக்கா பசீர் அகமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானம் 1. ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கோரிக்கை வைக்கிறது கிழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு. அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். நான்காவது தீர்மானத்தை வாசிக்குமாறு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் வாசத்திற்குரிய காக்கா முகமது ஜுபைர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானம் 4. தமிழகத்தில் தற்போது உள்ள இஸ்லாமியர்களின் இட ஒதுக்கீட்டை 3.5% இருந்து 7% உயர்த்தி தர இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு கோரிக்கை வைக்கின்றது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐந்தாவது தீர்மானத்தை வாசிக்குமாறு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினர் வாசத்திற்குரிய தம்பி நபீல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானம் 5. இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வரும் ஒன்றிய அரசை கண்டித்து மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிரான மக்கள் ஆதரவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர். நாரே தக்பீர். அடுத்தபடியாக கண்டன கோஷம் சகோதரர்கள் ஃபாரூக் ராஜா முகமது, அகமது நதீர், மொய்தீன் இப்ராஹிம் மாமா, சையீத் இப்ராஹிம், ஷேக் சரக், நபீல், யாசின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கண்டன கோஷம். சகோதரர்கள் அனைவரும் எழுந்து கோஷம்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களின் சொத்துக்களை முஸ்லிம்களின் சொத்துக்களை முஸ்லிம்களின் சொத்துக்களை முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாட நினைக்கும் பாசிச அரசை சூறையாட நினைக்கும் பாசிச அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். குடியுரிமை சட்டம் போல குடியுரிமை சட்டம் போல குடியுரிமை சட்டம் போல குடியுரிமை சட்டம் போல முத்தலாக் சட்டம் போல முத்தலாக் சட்டம் போல முத்தலாக் சட்டம் போல முத்தலாக் சட்டம் போல ஹிஜாப் சட்டம் போல ஹிஜாப் சட்டம் போல ஹிஜாப் சட்டம் போல ஹிஜாப் சட்டம் போல வக்ஃபு வாரிய சட்டம்
முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாட நினைக்கின்ற ஒன்றிய அரசே மோடி அரசே உண்மையாக கண்டிக்கின்றோம். தூண்டாதே 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 முஸ்லிம்களை தூண்டாதே முஸ்லிம்களை தூண்டாதே கைவிடு 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 முஸ்லிம்களின் அடையாளத்தை சிதைக்கின்ற நரித்தனத்தை கைவிடு கைவிடு மோடி வித்தை காட்டுகின்ற அரித்தனத்தை கைவிடு அரித்தனத்தை கைவிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாசிசத்தை கண்டிக்கின்றோம் சோழிய முடிப்போம் சோழிய முடிப்போம் பாசிசத்தின் சோழியை முடிப்போம் பாஜகவின் சோழியை முடிப்போம் பார்ப்பனை ஆட்சியின் சோழியை முடிப்போம் அரங்கட்ட நிர்வாகத்தின் சோழியை முடிப்போம் அமித்ஷா மோடியின் சோழியை முடிப்போம் திரும்ப பெறு வக்ஃபு வாரிய மசோதாவை திரும்ப பெறு கண்டிக்கின்றோம் பாஜகவை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் பாசிசத்தை கண்டிக்கின்றோம் நன்றி. யாரு
அடுத்தபடியாக கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய காக்கா முகமது ஜுபைர் அவர்கள் எப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு பேச்சாளர்கள், அனைத்து ஜமாத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை கூறியவனாக என் உரையை ஆரம்பிக்கின்றேன். காலம் கருதி ஒரு சிறிய கருத்துரை செய்யலாம் என உங்கள் முன் வந்துள்ளேன். இப்பொழுது நமது இஸ்லாமியர்களின் முன்னோர்கள் பல கோடி சொத்துக்கள் 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 5000 ஏக்கர் என்று தானமாக வழங்கிய கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பள்ளிவாசல், மதரசா, ஹிப்லு மதரசா மற்றும் இஸ்லாமிய பைத்துல் மால் இவற்றிற்காக முஸ்லிம் மக்களுக்காக பல ஏக்கர்களை கொடுத்து கட்டடங்கள் கட்டி நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு அந்த தொழிலதிபர்களும் செய்து கொடுத்தனர். இதில் முகலாய பேரரசர் காலத்தில் இருந்து சொல்வதென்றால் நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு முகலாய ஆட்சியில் இருந்து ஒவ்வொரு தொழில் அதிபர்களும், செல்வந்தர்களும், அரசர்களும், குறுநில மன்னர்களும் இஸ்லாமிய ஆட்சி செய்த ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு வந்து நாட்டை பிடிக்க வரவில்லை, இஸ்லாத்தை போதிக்க வந்தார்கள். பல பாண்டிய மன்னர்களோடு போரிட்டு அவர்கள் அரசாட்சி புரிந்தார்கள் சுமார் 12 ஆண்டு காலமாக. அதற்கு அந்த ஆட்சி செய்த இடத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அவர்கள் சவுதி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தமையால் எர்பாத் என்ற ஒரு ஊரில் அவர்கள் பிறந்து வளர்ந்ததினால் எர்பாத் என்ற ஊரை அந்த ஞாபகார்த்தமாக வைத்து ஏர்பாத் ஏர்பாதி ஆகிய ஏர்பாதி ஏர்வாடின்னு சொல்லி இன்னைக்கு 750 ஆண்டு சரித்திரம் அங்க இருக்குது. அவங்கள வந்து அவுலியா நம்ம வந்து ஜியாரத் பண்ண போறோம் அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட். இப்ப அந்த இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நம்ம சமுதாய தலைவர்களும் செல்வந்தர்களும் கொடுத்த அந்த நிலங்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இப்பொழுது முன் வந்துள்ளது. இது எப்படி என்றால், நமது வீட்டில் நாம் இருந்து வீட்டில் இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளை வெளியேற்ற கொண்டு வரும் சட்டமான சிஏஏ போன்றது. சிஏஏவுக்கு எப்படி நாம் எல்லோரும் எதிர்ப்பு காட்டி நாம் அந்த சட்டத்தை வரவிடாமல் பண்ணினோமோ, அதே போல இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நாம் எல்லோரும் களம் இறங்கினால்தான் இந்த சட்ட திருத்த மசோதாவில் இருந்து நாம் வந்து இஸ்லாமிய மக்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிக்கொண்டு 1400 ஆண்டு காலம் சரித்திரம் இருப்பதால் தான் நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு இந்த
கதைகளை எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது, யாரும் மறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் சிறப்புரையாற்றிய சபீர் காக்கா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருமாறு கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினுடைய சட்ட ஆலோசகரும் உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான அன்பு தம்பி வழக்கறிஞர் அலாவுதீன் அவர்களை கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த மாலை வேளை இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து இயக்கங்கள், அனைத்து கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக ஒன்னா சேர்ந்து செயல்படுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிலும் கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி உருவாக்கி அவங்களுடைய தலைமையில மற்ற இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு பொது விஷயத்திற்கு முன் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதற்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சலாத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் பேசிய அமைப்பினுடைய செயலாளர்கள், தலைவர்கள், வரவேற்புரை, முன்னிலை மற்றும் கருத்துரை செய்தவர், எனக்கு பிறகு என்னுடைய உரைக்கு பிறகு சிறப்புரை ஆட்ட அமர்ந்திருக்கின்ற தமிழ் மாநில துணைத் தலைவர் எஸ்டிபி அப்துல் ஹமீத் அவர்களே, வக்ஃபு சொத்துக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி ஜனாப் SM சம்சுதி அவர்களையும், எனக்கு பிறகு இந்த உரைகளுக்கு பிறகு நன்றி உரை ஆட்ட இருக்கின்ற S அபூபக்கர் சித்திக் அவர்களையும் மற்றும் இந்த உரையை கேட்பதற்கும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்காக வந்திருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசியல் சார்பாக மற்றும் சில தகவல்களை எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம இந்த வக்ஃபுடைய வரைவு மசோதா 2024 இதுல நமக்கு என்ன பாதிப்பு, ஏன் இந்த முன்னால் உள்ள சட்டங்களை மாற்ற இந்த அரசு நினைக்குது, அரசில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நினைக்குது அப்படிங்கிறதுல நம்ம சட்ட ரீதியா ஒரு பார்வையை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சொத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வக்ஃபு உரிமை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உரிமைனா என்ன, அது நமக்கு எங்க இருந்து வருது? அரசியலமைப்பு சட்டம் 1950 நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட 2 ஷரத்துகள்ல வருது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 மற்றும் 21. பிரிவு 14ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் irrespective of race and religion, எந்த ஜாதி மத பாகுபாடு இல்லாத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவனுக்கு உரிமை இருக்கு. என்னென்ன உரிமை இருக்கு? பேச்சுரிமை, உடைமை, அவன் ஒன்று கூடுறது, அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி உணவருந்திக்கலாம், அவனுடைய தோற்றத்தை எப்படி தீர்மானிக்கலாங்கிறது, அவனுடைய உடைமையை பாதுகாக்கிறது அவன் தான் தீர்மானிக்கணும்.
அந்த உரிமையே இந்த அரசு கொடுத்திருக்கு இந்த மக்களுக்கு. இது ஷரத்து 14. இந்த உடைமை அப்படிங்கிற வர்றதுதான் இந்த சொத்து. அப்ப இந்த சொத்து எங்கன்னா வக்ஃபு சொத்துங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். அதுல அடுத்த பிரிவு 21. அந்த 21ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு தனி மனிதனுக்குடைய சுதந்திரம், அவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு அவன் தான் தீர்மானிக்கணும். சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, வேற யாரும் தீர்மானிக்க கூடாது. இந்த உணவு சாப்பிடலாம், இப்படிதான் நீ ட்ரெஸ் போடணும், இப்படிதான் நீ வசிக்கணும், இங்கதான் நீ வாழணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் அரசுக்கு கூட. அரசுக்கு கூட கிடையாது, மத்திய மாநில அரசா இருந்தாலும் கிடையாது. அந்த உரிமையை யார் எடுக்க முடியும் அப்படின்னா சட்டப்படி அரசு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அரசு தான் எடுக்க முடியும். அப்போ ஒரு தனி மனிதன் தன்மானத்தோடையும் சுதந்திரத்தோடையும் வாழ்வதற்கு உணவு, உடை, சங்கம் அமைப்புதல், ஒன்று கூடுதலோட சேர்த்து அவனுடைய சொத்துரிமையும் பாதுகாக்கப்படும். அந்த உரிமையை தான் இப்போ நம்ம முஸ்லீம் சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த மனித குலத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை, அந்த நலன்களுக்காக பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை எதிர்காலத்துல யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த வரைவு மசோதா சரியா இல்லையாங்கிறத ஒரு கவன ஈர்ப்பு பார்வை பார்க்கிறோம். இப்போ வக்ஃபுனா என்ன? இந்த அடுத்தவா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் 300A அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் சொத்து வைத்துக் கொள்வது உரிமை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சொத்து தனிப்பட்ட முறையில வக்ஃபு சட்டத்துல மட்டும் இல்ல, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் சொத்து மட்டும் இல்ல, சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, பஞ்சாபினுடைய சிங்கினுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, இந்தியாவுல பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த சொத்துரிமை இருக்கு. அதத்தான் அந்த ஷரத்து 300A வந்து நமக்கு சொல்லுது. சரி, இப்ப நம்ம ஏன் வந்து இந்த வக்ஃபுரிமை சொத்தை பத்தி நம்ம இங்க பேச வந்திருக்கோம்? எதுக்காக வந்து வக்ஃபுனா என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வக்ஃபுங்கிறது என்னன்னா இட்ஸ் டெடிகேட்டட் டு அல்லாஹ். வக்ஃபுங்கிறது என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா என்னுடைய தேவைக்கு அதிகமா இருக்கு, நான் வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். அதனுடைய இங்கிலீஷ் நேம் அரபிக் வேர்டு வக்ஃப் என்னன்னா டு டிடைன் அண்ட் ப்ரோஹிபிட்டட். என்னன்னா தடுக்கப்பட்டது, அதுதான் வக்ஃப். அந்த சொத்தை யாருமே பயன்படுத்த முடியாது. அந்த சொத்தினுடைய பிரதிபலன்களை தான் மனித குலத்தினுடைய மக்களுக்கு நலன்களுக்காக பயன்படுத்த முடியும். அந்த சொத்தை யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஈவன் முஸ்லிம்களுக்கு கூட அது உரிமை கிடையாது. ஒரு சொத்தை அல்லாவுக்காக நம்ம வக்ஃபு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வக்ஃபு செஞ்சவங்களே திரும்ப ரிவர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, சொந்தம் கொண்ட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அப்ப இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட சொத்துக்களா இருக்கிறதுனால ஒரு சட்டம் வேணும். அந்த சட்டத்தின்படி அந்த சொத்துக்களை நிர்வகிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வக்ஃபு சட்டம், இந்த வக்ஃபு போர்டு, வக்ஃபு வாரியம். இது சென்ட்ரல்லையும் இருக்கு, ஸ்டேட்லயும் இருக்கு. அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி எந்தெந்த சட்டங்கள்லாம் வந்து எப்படி இந்த வக்ஃபு சட்டம் வந்துச்சு, இந்த வக்ஃபு ஏன் கிரியேட் ஆச்சுங்கிற ஒரு ட்ரேசிங்க பார்த்தோம். வரலாறுகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம பார்த்தோம்னா வக்ஃபுடைய சொத்து அப்படின்றது சில முஸ்லிம்கள் நாடுகள்ல கிடையாது. டர்க்கி, அதன் போக வந்து லெபனான், இந்த கண்ட்ரில எல்லாம் வக்ஃபு சொத்தே கிடையாது. சவுதியில இருக்கலாம், மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கலாம். ஆனா வக்ஃபு சொத்துன்னு அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்துல இந்தியா மட்டும்தான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியை தலைமையா ஆண்டுட்டு இருந்த சுல்தான், அதாவது எம்பரர் ஆஃப் சுல்தான் சொல்லுவாங்க, அதாவது முஸ்லிம் மன்னர்கள். அதுல முதலாக சுல்தான் மொய்சுதீன் ஷாம்கார் அப்படிங்கிறவர் தான் ஒரு முல்தான்கிற ஒரு மாவட்டம், அதுல 2 கிராமத்துக்கு, அந்த 2 கிராமத்துக்கு தேவையான சொத்துக்களை அந்த ஜும்மா மஸ்ஜிதுக்கு அவர் கொடுத்திருக்காரு. அதுதான்
இந்தியாவில் முதல் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள். அந்த வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை யாரு நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா ஷைகுல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் ஒருத்தர். இது உத்தரப்பிரதேச மாவட்டமா தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் அதன் பின்னாடி மொய்சுதீன் சாங்கோருக்கு பின்னாடி நிறைய மன்னர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பேர்லையும் மற்ற விஷயங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரியும், நிறைய இந்துக்களுக்கும் சர்ச்சஸ்க்கும் கோயில்களுக்கும் திப்பு சுல்தான் போன்ற மன்னர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ வக்ஃபு சொத்தை கொடுத்த மன்னர்கள் ஜாதி மதம் பார்த்து கொடுக்கல. இப்ப நீங்க ஏர்வாடு, எனக்கு முன்னாடி கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் சொன்னார், ஏர்வாடுடைய செய்து பாதுஷா செய்து இப்ராஹிம் அவங்களுடைய தர்காவை கொடுத்தது யாருன்னா ராமநாதபுரம் ஒரு இந்து மன்னர் தான். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அவங்களுக்கு என்ன தோணுதோ கடவுளின் அடிப்படையில, தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க அந்த சொத்தை சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ தர்காக்கோ பள்ளிவாசலுக்கோ கொடுப்பாங்க. அப்ப அந்த சொத்துக்களை ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் தேவை. இப்ப சர்ச்சுக்கு டயோசிஸ் தேவை, இந்துக்களுடைய அந்த கோயில் நில சொத்துக்கள் தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் நிர்வகிக்கிறதுக்கு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் தேவை. அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்தினுடைய பிரதிபலன்களை மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய நிர்வாகம் தான் வக்ஃபு நிர்வாகம். இப்ப அந்த வக்ஃபு நிர்வாகம் எப்படி செயல்படணும், எப்படி அந்த சொத்தினுடைய பிரதிபலன்களை மக்களுக்கு கொடுக்கணும் தான் இந்த வக்ஃப் ஆக்ட். இப்போ இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்துல 1913 சில பிரச்சனைகள் வந்தது. நிறைய வக்ஃபு சொத்துக்கள் வந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இது ஒரு வக்ஃப் வெரி வர்ஸ்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் பெருசிட்டி அப்படிம்பாங்க. என்னன்னா இது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு, அதனுடைய டைட்டில் டிசைட் பண்ண முடியல. அப்போ இதனுடைய வழக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய பிரைவி கவுன்சில், அதாவது இப்போ உச்ச நீதிமன்றம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்குல்ல, இது பிரிட்டிஷ் காலத்துல லண்டன்ல இருந்துச்சு. அதுல 4 நீதிபதிகள் இந்த வக்ஃபு சொத்துன்னு சொல்லி ஒண்ணு இல்ல, வக்ஃபு செய்ய முடியாது, இருக்கக்கூடிய சொத்துக்கள் அரசுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த மசோதாவை திரும்ப பெறும் வரை எங்கள் பொதுமக்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து வாயிலாக கீழக்கரை பொதுமக்களை ஒன்று கூடி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தொடர்ந்து பதிவிடுவோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம். எனவே ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்யும் வரை எங்களது போராட்டம் ஓயாது என்பதை கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர், கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு தலைவர் ஷேக் பஷீர் அகமது.